ஓம் சாந்தி. 5/3/2018 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்போது குழந்தைகளாகி உங்களுடைய சபையில் பாபா வந்திருக்கின்றார். இப்பொழுது உங்களுடைய சபையில் பாபா வந்திருக்கின்றார். நீங்கள் ஞான அமிர்தம் நிறைந்த சபையில் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்களுடைய பயணம் முடிவடைந்து விட்டது. நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுடைய பயணம் முடிந்துவிட்டது. ஆகவே நீங்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். கேள்வி: பலவிதமான புயல்களுக்கு நடுவில் பாபாவின் நினைவை எளிமையாக உருவாக்கிக் கொள்வதற்கான வழிமுறை என்ன? பலவிதமான புயல்களுக்கு நடுவிலும் கூட பாபாவினுடைய நினைவை மிகவும் எளிமையாக உருவாக்கிக் கொள்வதற்கான வழிமுறை என்ன? பதில்: சரீர நிர்வாகத்தை செய்து கொண்டே 5-10 நிமிடங்களாவது புத்தியை சிவ பாபாவிடம் கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். தேக உணர்வை மறந்து கொண்டே செல்லுங்கள். நான் அசரீரியான ஆத்மா, எனது பாகத்தை நடிப்பதற்காக இந்த உடலில் வந்திருக்கின்றேன். மீண்டும் இப்பொழுது அசரீரியாகி வீட்டிற்கு போக வேண்டும். இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு சத்தியமான தந்தையுடன் புத்தியின் தொடர்பை இணைத்துக் கொள்ளுங்கள். மற்ற தேவையற்ற தொடர்புகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டால் பாபாவின் நினைவு என்பது எளிதாக இருக்கும். எளிதாக அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். பாடல்: என் மனதில் நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஓம் சாந்தி. பாபா கூறுகின்றார், எந்த ஆத்மாக்களின் புத்தியில் பரம்பிதா பரமாத்மாவினுடைய நினைவு இருக்கிறதோ அத்தகைய குழந்தைகளினுடைய சபையில் நான் இருக்கிறேன். பொதுவாக சபையில் ஏதாவது உண்ணுவதற்கும் அருந்துவதற்கும் வழங்கப்படுகிறது. சபை எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்போ அதில் ஏதாவது உண்ணுவதற்கும் அருந்துவதற்கும் வழங்கப்படுகிறது. அதுபோல நானும் கூட இந்த சபையில் குழந்தைகளாகி உங்களுக்கு ஞான அமிர்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள் என்றால் அவர் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கவே முடியாது. நிச்சயமாக பாரதத்தில்தான் வந்திருந்தார். அதனால்தான் அவருக்கு இங்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் அல்லவா? பிறகு பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று எப்படி கூறலாம்? ஆனால் அவர் எப்போது வந்தார்? நிச்சயமாக பக்தியின் காலம் முடிவடையும் போதுதான் வருகிறார். நிச்சயமாக பக்தியினுடைய காலகட்டம் முடிவடையும் போதுதான் அவர் வருவார். பகவான் புதிய உலகத்தை படைப்பதற்காகவே வருகிறார். பாபாவை அனைவரும் முழுமையாக நினைப்பதில்லை. யார் முழுமையாக ராஜயோகியாக இருப்பார்களோ, தந்தை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு தான் பாபா சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள் என்று கூறுகிறார். பாபா பற்றி தெரியல, சக்கரத்தில் ரகசியமோ தெரியாதவர்கள் எப்படி வந்து பாபாவை நினைக்க முடியும், சக்கரத்தை நினைக்க முடியும்? கண்ணிற்கு தெரியாத விஷயத்தில் புத்தியை ஈடுபடுத்துவதால் மாயை குழந்தைகளை ஏமாற்றுகிறது. மாயை புயலை கொண்டு வரும். முழு உலகமும் கூட எதிரியாகிவிடும். ஆனால் பாபாவை மறக்கவே கூடாது. எவ்வளவு பாபாவை நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு விகர்மங்கள் அழியும். முழு நாளும் பகவானின் பெயரை நினைக்காத மனிதர்களும் இருக்கிறார்கள். முழு நாளும் கூட பகவானுடைய பெயரையும் கூட நினைக்காத மனிதர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அவர்களுடைய சங்கம் மிகவும் கெட்டதாக இருக்கிறது. ஆகையால் தான் நல்ல சத்சங்கம் கரை சேர்க்கும், கெட்ட சங்கம் மூழ்கடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சதா சத்சங்கத்திலேயே இருக்க வேண்டும். நல்லவர் பாபாவுடைய சேர்க்கையில் இருக்க வேண்டும். உண்மையான பரம்பிதா பரமாத்மாவின் சங்கம்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றும். நல்ல சங்கத்தில் இருந்தால்தான் முரளியை தவற விடமாட்டார்கள். ஆகவே சங்கம் என்பது மிகவும் முக்கியமானது. பிரபாவா என்ன சொல்றாருனாக்கா,
குமாரிகள் இந்த ஒரு ஜென்மத்துல 21 பிறவிகளுக்கு அநேக ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நிமித்தமானவர்கள். ஆகவே பாபாவை நினைவு செய்யுங்கள், முரளி கேளுங்கள். அடுத்து பாபா என்ன சொல்லாராக்க, யாரோ ஒருத்தர் வந்து தன்னுடைய பெண் குழந்தைகளிடம் கேள்வி கேட்டார, நீங்க யாருடைய சொத்தை இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அதுல ஒரு பெண் சொல்லியிருந்தாலாம், ஒரு மகள் சொல்லியிருந்தாலாம், நான் என்னுடைய பாக்கியத்தை சாப்பிடுகிறேன். பாபா என்ன சொல்லாராக்கா, குமாரிகளே, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று குமாரிகளுக்கு பாபா இந்த முரளியில சொல்லியிருக்காரு. சில குழந்தைகள் ஒரு பக்கம் விகாரத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். பிறகு மறைந்து மறைந்து வகுப்பிற்கு வந்து முரளியை கேட்கிறார்கள். பிறகு மறைந்து மறைந்து முரளி வகுப்பிலும் வந்து உட்காருகிறார்கள். பின்னர் பாபா, தவறு நடந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் எழுதுகிறார்கள். இப்போது செய்யக்கூடிய இந்த தவறினுடைய விளைவாகப்பட்டது 100 மடங்கு ஏறிவிட்டது. இந்த விளைவின் மூலமா வரக்கூடிய துக்கம் என்பது 100 மடங்கு ஏறிவிட்டது. அதை எப்படி ரத்து செய்ய முடியும்? குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா, இதை நீங்கள் ரத்து செய்யுங்கள் என்று. உண்மையை கூறுவதால் பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும். ஆகவே மறைந்து ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று பாபா கூறுகின்றார். பெயர் புகழ் என்ற அபிமானம் வரக்கூடாது. கோபம் கூட மிக பெரிய பூதமாகும். அது பலருக்கு துக்கம் கொடுக்கிறது. கோபம் என்பது கூட மிக பெரிய பூதமாகும். அந்த பூதம் அநேக ஆத்மாக்களுக்கு துக்கத்தை தரக்கூடிய பூதமாகும். பாபாவிற்கு 5 விகாரங்களை தானம் கொடுத்துவிட்டு பிறகு அதை திரும்ப பெற்றால், அதாவது அதையே மீண்டும் மீண்டும் செய்தால் பதவியும் கூட குறைந்து போகும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக உருவாக்கி கொள்வதற்காக விக்கர்மங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தீய சேர்க்கையில் இருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பத்தீத்த பாவனர் பாபாவின் சேர்க்கையில் இருந்து கொண்டு தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். வரதானம், தன்னுடைய தோற்றத்தின் மூலமாக பல ஆத்மாக்களின் எதிர்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய உயர்ந்த சேவாதாரி ஆகுங்கள். தன்னுடைய உயர்வான தோற்றத்தின் மூலமாக பல ஆத்மாக்களினுடைய எதிர்காலத்தை மிகவும் உயர்வாக ஆக்கக்கூடிய உயர்ந்த சேவாதாரி ஆகுங்கள். விளக்கம், குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப, நேரத்திற்கு ஏற்ப வார்த்தைகள் மூலம் சேவையை செய்கிறீர்கள். எவ்வளவு சக்தியோ எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் வார்த்தைகள் மூலம் சேவை செய்கிறீர்கள். ஆனால் சங்கம் யுகத்துடைய தோற்றமாகிய பரிஷ்தா சொரூபம் தங்களது தோற்றத்தில் தெரிய வேண்டும். அநேக ஆத்மாக்களுக்கு தென்பட வேண்டும். அப்போதுதான் எளிதாக சேவையை செய்ய முடியும். எப்படி உயிரற்ற சிலைகள் கூட தனது தோற்றத்தின் மூலம் இந்த கடைசி பிறவியிலும் சேவை செய்து கொண்டிருக்கிறதோ, அவ்வாறு தங்களுடைய தோற்றத்தில் சதா சுகம், சாந்தி, மகிழ்ச்சியினுடைய பொலிவு இருந்ததென்றால் நீங்களும் உயர்ந்த சேவையை செய்ய முடியும். வாயினால எப்போ நேரம் கிடைச்சிருக்கோ அந்த நேரத்துல நம்ம ஞானம் கொடுப்போம், அது நல்லதுதான். இருந்தாலும் பாபா உங்களுடைய நடை உடைய பாவனின் மூலமாக, உங்களுடைய அந்த உயர்ந்த சிரேஷ்டமான நிலையின் மூலமாக அந்த பரிஷ்தா ஸ்வரூபத்தை அநேக ஆத்மாக்களுக்கு காட்ட வேண்டும். இத்தகைய சேவை செய்ய வேண்டும்ங்கிறாரு. நீங்களும் உயர்ந்த சேவையை செய்ய முடியும். எத்தகைய துக்கம், அசாந்தி, குழப்பத்தில் இருக்கும் ஆத்மாவாக இருந்தாலும் சரி, தங்களுடைய தோற்றத்தை பார்த்து தனது உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வார்கள். ஆகவே இந்த உலகத்துல அநேகர்கள்
கேட்க விரும்ப மாட்டார்கள், பார்க்கதான் விரும்புவார்கள். எல்லாருமே உங்களை பார்த்து அவங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஸ்லோகன்: பாக்கியத்தை உருவாக்கும் வள்ளலான பாபாவை அனைத்து விதத்திலும் தனது உறவினராக ஆக்கிக் கொண்டால் அனைத்து பிராப்திகளாலும் நிறைந்தவர் ஆகிவிடுவீர்கள். பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளலான பாபாவை தன்னுடைய அனைத்து விதத்திலும் தனது உறவினராக ஆக்கிக் கொண்டால், அதாவது சர்வ சம்பந்தம் அந்த ஒரே பாபா என்று சொல்லும் பொழுது அனைத்து விதமான பிராப்திகளிலும் நிறைந்தவர் ஆகிவிடலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்காரம். ஓம் சாந்தி.